ஹலோடா குயின்ஸஸ், வெல்கம் டு குயின் டெலிலோ வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் ஃபைன். அண்ட் ஐம் ரியலி சாரி, ரொம்ப மாதம் கழித்து வீடியோ வருது, என்னால் போட முடியல. ஃபஸ்ட்டு ஒரு 2 months கிட்ட எனக்கு ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணாமல் அப்படி இருந்துச்சு. பட் இப்போது எனக்கு ரெக்கார்ட் பண்ணுற சிச்சுவேஷனே அமையலை. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஃபஸ்ட் 2 months நான் பர்த்டேஸ்லாம் அப்கமிங்லாம் வந்துட்டதுனால அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். பட் அதுவும் என்னால் ஒழுங்காக முடிக்க முடியல. டிசம்பரில் நான் பர்த்டே பிளான் பண்ணிட்டுருந்தேன். பட் அப்போ போட முடியல. ஜான்லேயுமே 2 ஒன் ஷாட் வரதா இருந்துச்சு. பட் அதுவுமே வரல. ஸோ என்னால் இது பண்ண முடியல. அண்ட் ஃபெப்பு அண்ட் அப்புறம் இந்த மார்ச் எனக்கு கொஞ்சம் பர்ஸ்னலி வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நான் ரொம்ப இதே சொல்லி இழுக்க விரும்பலை. இனிமேல் நான் ரெகுலராக போட்டுடுறேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு புட். ஓகே, வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் ஃபுல்லாக ஒழுங்காக ஞாபகம் இல்லாதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். லாஸ்ட்டாக எந்த சீனோட ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா, இங்கே ஜிமின் ஜங்குக்கு வைன் வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பாங்க. நோவாவும் நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் வீட்டிலேருந்து வந்திருப்பா. ஸோ இங்கே வைன் வீட்டுக்கு வெளியே நோவாவும் வியும் நின்று பேசிகிட்ருப்பாங்க. அவங்க பேசி முடிச்சுட்டு அப்படியே போய் ஜிமின் ஜங்குக்கோட போய் ஜாயின் ஆவான். நோவா அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ அங்கே கரெக்டாக சீனை எண்ட் பண்ணியிருப்போம். இப்போது அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. போய் பார்க்கணுன்றவங்க போய் லாஸ்ட் எபிசோட பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ நோவா அப்படியே யோசிச்சுட்டே அவகிட்ட சொன்ன வேர்ட்ஸ், அவள் பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறா. இன்னைக்கு அவன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான். தலையெல்லாம் கை வச்சு, நோவா வந்துட்டியா? வைனுக்கு எப்படி இருக்கு? இப்போ ஓகேவா? உடம்புலாம் எப்படி? ஓகேவா தாம்மா இருக்கா. ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு தான் வந்தாங்க. இப்போ ஓகே, பரவாயில்லாமல் இருக்கா. சரிடா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, உனக்கு நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன். ஓகேம்மா. அப்படியே நோவா அப்படியே அவள் ரூமுக்கு போயிடுறா. இப்போ அப்படியே நோவாவும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு மிரர் முன்னாடி நிற்கிறா. என்னாச்சு வீக்கு? இன்னைக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். ஒரு மாதிரி எனக்கு தலைலாம் கூதிடுறான். ஒரு மாதிரி ஆறுதலாக பேசுகிறான். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே எனக்கு ஒரு மாதிரி. நான் அதுக்கு ஏதோ யோசிச்சுட்ருக்கேன். அப்படியே மிரர் மாடி பார்த்து பேசிகிட்டு இருக்கா. அப்படியே மிரர் பார்த்து இதெல்லாம் சொல்லும்போது அங்கே நடந்த சீன்ஸ்லாம் அப்படியே நோவா மைண்டில் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ நோவா அப்படியே வைன் வீட்டுக்கு தான் போகிறா. ஸோ அப்படியே நம்ம அந்த மீட் டைமில் நோவா கிட்ட பேசிட்டு ஜேகே ஜிமின் கூட போய் ஜாயின் ஆகும்போது என்னென்ன கான்வோ ஆச்சுன்னு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே நோவா கிட்ட பேசிட்டு வரான். இவங்க சைக்கிளில் தானே வந்திருப்பாங்க. இங்கே ஜேகேவும் ஜிமினும் அவங்க சைக்கிள் நிப்பாட்டி இடத்துக்கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அப்படியே சைக்கிள் கிட்ட நின்றுட்டு நோவா வீட்டுக்குள்ளே போகிறதே தான் பார்த்துட்ருப்பான். பார்த்த உடனே அவள் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த சைடு அவங்க 2 பேர்த்த ஃபேஸ் பண்ணி நிற்பான். இவங்களும் இப்போ ஜிமின் தான் கேட்குறான் வீக்கிட்ட, என்ன மச்சான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாளா என்ன? ஆமாண்டா, ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். அதான் ஃபீல் பண்ணாத. என் முன்னாடி என்ன உனக்கு ஃபீலிங்ஸ் ஏதாவது சோகமாக இருந்தாலும் எதுவும் காட்டாத, அப்புறம் அவளே உடஞ்சிருவா அப்படின்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பார்க்கலாம், என் முன்னாடியும் எதுவும் காமிச்சிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். டேய் ஜேகே, இங்கே பாடுறா. டேய் அப்படியே ஜேகேவோட ஹெட்டை அப்படியே மேலே தூக்குறான். அவன் கீழே குனிஞ்சே தான் இருப்பான். மேலே தூக்குனா கண்ணு இப்பயும் கலங்கி ஒரு மாதிரி இருக்கான். ஜேகே ஃபேஸே சேடாக. இப்போ அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். ஜிமினும் ஜேகே ஷோல்டர்ஸை டேப் பண்ணுறான். ஒரு மாதிரி தட்டி கொடுக்குறான். மயன் பாவண்டா, எவ்வளோ கஷ்டம் அவங்க அண்ணனால. ஆனால் எவ்வளோதான் கஷ்டப்படுத்தினாலும் அவன் மேலே இருக்க பாசம் மட்டும் கொஞ்சம் கூட அவளுக்கு குறையாது. அவ்வளோ பாசம் வச்சுருக்காடா அவன் மேலே. நானே அவனை ஏதாச்சும் திட்டினாலோ சொன்னாலோ என்கிட்ட சண்டைக்கு வரா. எவ்வளோ பாசம் வச்சுருக்க ஒருத்தி, எப்படி அவனுக்கு இப்படிலாம் பண்ண மனசு வருது என்றான் மச்சான். அவன் அப்படி தான் நமக்கு தெரியாதா. அப்படியே ஜேகேவையும் பேசிட்டு ஜேகே அப்படியே அந்த ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகிறான். ஜிமினும் அப்படியே எதுவுமே பேசாமல் ஜஸ்ட் ஜேகே கண்ணை மட்டும் பார்த்துட்டு விட்ரா பார்த்துக்கலான்ற மாதிரி அவன் சொல்கிற டேப் பண்ணுறான். அப்படியே 3 பேரும் சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போது ஜிமின் வீட்டை தாண்டி தான் ஜேகே
வீட்டுக்கு போகணும். 2 பேர் வீடு பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். ஜேகே வீடும் வீடும். ஜிமின் வீடு தான் கொஞ்சம் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கும். அப்படியே ஜிமின் வீட்டுக்கு முன்னாடி 3 பேர் சைக்கிளும் நிற்கிது. சரிடா மச்சான், நீங்கள் போய் வீட்டில் பார்த்து சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடுங்க. ஜேகே எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத, ஓகேவா தான் இருக்கா என்ன, எதுவும் ஃபீல் பண்ணாமல் நீ போய் தூங்கு அப்படின்னு ஜிமின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சைக்கிள் எடுத்து அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். டேய் மச்சான் அப்படின்னு ஜேகே கூப்பிடுறான். என்னடா, அந்த யோசனை சும்மா விட்றதா இல்லை, இவ்வளோ நாள் பொறுத்தது போதும், இனியும் என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது, அவனை ஏதாச்சும் பண்ணணும். என் வயனை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பான், அவன் ஃப்ரெண்டுக்கு பண்ணதை விட அவனுக்கு ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி கோவத்தில் சொல்லிட்டு அங்கே இருக்க செவுத்து அப்படியே ஓங்கி ஒரு குத்துறான். டேய் நீ எதுக்கு செவத்தை குத்திக்கிட்டு இருக்க, வா நாளைக்கு ஸ்கூலில் போய் அவனை என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஜேகே கூப்பிட்டு போயிடுறான். ஜிமினும் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறான். இப்போ அப்படியே ஜேகேவி எல்லாமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப அங்கே ஒயின் வீட்டில் என்னென்ன நடக்குது, அப்புறம் நோவா வந்து அவங்க வீட்டில் இருந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒயின் வீட்டுக்கு போகும்போது அந்த சீன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த மீன் டைமில் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே இந்த 4 பேர் நோவா, ஜிமின், ஜேகேவி இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் வயனும் யாழியும் ரூமில் இருக்கப்போ அங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படி அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ எல்லோரும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் யாழி தான் உட்காந்துருக்கா. அப்படியே உட்காந்துட்டே வயனோட அந்த ஃபிங்கர்ஸ்லாம் பார்க்குறான். அந்த ஜாயின்ஸில் அந்த ஃபிங்கரோட ஜாயின்ஸ்லாம் அடிபட்டுருக்குங்க. அதெல்லாம் அவள் கையை பொறுமையாக அவள் கையில் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கா. யாழி என்ன நீயும் ஒரு மாதிரி இருக்க, ஆனால் பண்ண மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்கடி, அவன் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான், ஆனால் நீ இன்னும் அவன் மேலே பாசத்தோடு தான் இருக்க. என் அண்ணன் இல்லை, யூ டிசர்வ் பெட்டர் வைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யாழி ஒயினை ஹக் பண்ணிக்கிறா. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து ஒயினோட அம்மா தான் ரூம்குள்ளே ஒயினுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. ஒயினுக்கும் ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க, அப்படியே யாழிக்கும் ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. யாழி நீ சாப்பிடு, நான் அவளை கூட்டி வரேன். இல்லை ஆண்டி நீங்கள் தாங்க, நான் அவளை கூட்டி விட்டு நான் அப்புறம் சாப்பிட்றேன். சரி நீ சொன்னால் கேட்க மாட்டேன், நீ ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிளேட்டை கொடுத்துட்டு போயிடுறாங்க. யாழி தான் ஒயினுக்கு ஊட்டி விடுறா. ஒயினும் அப்படியே நல்லா சாப்பிட்டுட்ருக்கா அமைதியாக. இப்போது தான் அப்படியே நோவா வரா. நோவா வந்துட்டு யாழி பக்கத்தில் உட்காந்துட்டு பக்கத்தில் பிளேட் இருக்கிறத பார்த்துட்டு, யாழி இது உனக்கு, நீ சாப்பிட்லையா? இவளுக்கு ஊட்டி விட்டுட்டு நான் சாப்பிட்றேன்டி, இரு நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நோவா வந்து யாழிக்கு அப்படியே ஊட்டி விட்டுருக்கா. இப்போ அவங்க அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஜேகே சைட் பார்க்கலாம். இப்போது ஜேகே வீட்டுக்கும் போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே சும்மா பெட்டில் படுத்து மேலே சீலிங்கை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே அவன் ஃபோன் எடுத்து ஒரு கால் பண்ணுறான். ஹலோ ஆண்டி. சொல்லுப்பா. அங்கிளுக்கு இதெல்லாம் தெரியுமா? இல்லைடா, நான் இனிமேல் தான் சொல்லணும். அவர் இப்போது பிஸியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன், கால் பண்ணணும். நானே பேசாமல் அங்கிள் கிட்ட சொல்லிடுறேன், நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நான் அப்படியே பேசிடுறேன் ஆண்டி. சரிப்பா நீ அப்படியே சொல்லிடு. ஓகே ஆண்டி அப்படின்னு கால் கட் பண்ணிட்டு இப்போ அப்படியே மறுபடியும் இன்னொரு கால் பண்ணுறான். ஹலோ அங்கிள். ஜேகே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ரொம்ப நாள் ஆச்சு, என்னெல்லாம் அங்கே எப்படி போகுது, ஆல் குட்? எல்லாம் ஓரளவுக்கு ஓகே அங்கிள். பட் வயனுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா? என்னாச்சு ஜேகே? ஃபீவர் அங்கிள், ரொம்ப ஹையாக ஆயிடுச்சு, அவளால் எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப வீக்காக இருந்தான். அவள் ஆல்ரெடி வீக்காக தானே இருக்கா, ரொம்ப வீக் ஆகிட்டா. அதான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இப்போ வீட்டில் தான் இருக்கா. இப்போது ஓரளவுக்கு ஓகே அங்கிள், ரொம்ப வேரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன ஜேகே சொல்கிற, ஹாஸ்பிட்டல் போகிறளவுக்கு ஃபீவர் வந்திருக்கு, உங்கள் ஆண்டி எதுவுமே என்கிட்ட சொல்லலை. நான் நிமிஷம் கால் கட் பண்ண, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அங்கிள் இல்லை ஒன்றும் இல்லை, அவங்க வயனை பார்த்துக்கல கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. நான் தான் வந்து நானே அங்கிள் கிட்ட சொல்லிடுறேன், ஆண்டி நீங்கள் வயனை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, அதான் சரிப்பா நான் வயன்கிட்ட பேசுகிறேன். இப்போ ஓகே தானே, உண்மையிலே ஒன்றும் இல்லை, ஒன்றும் சீரியஸாக இல்லை அங்கிள், இப்போ ஓகே தான், வீட்டில் தான் இருக்கா. ஓகே ஜேகே, நான் வயன்கிட்ட பேசுகிறேன். ஓகே அங்கிள். இப்போ அப்படியே காலும் கட் ஆகுது. இப்போது இங்கே நம்ம ஒயின் சைட் பார்க்கலாம். ஒயினும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு டேப்லெட்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கா. இப்போ அவள் ஃபோனுக்கு கால் வருது. அவளும் அட்டன் பண்ணி, அப்பா எப்படிடா இருக்க, இப்போ தான் ஜேகே கால் பண்ணி சொன்னா என்ன ஆச்சுன்னு. அப்பாவால் பக்கத்தில் இருக்க முடியலடா, சாரி என்ன.
ஓகேவா? உடம்பு எப்படி இருக்கு? என் பாப்பாக்கு எல்லாம் ஓகேவா? ம். இப்போ ஓகே தான்ப்பா. இப்போ ஓகேவா தான் இருக்கேன். இப்போ தான் சாப்பிட்டு டேப்லெட்லாம் போட்டு உட்காந்துருக்கேன். ஓகே தான். அதுக்குள்ள அந்த ஜேகே பையன் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடுவான். ஜேகே தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க அம்மாலாம் ஒன்று கூட சொல்லலை எனக்கு. அது அம்மா என்ன பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை. அவன் தான் சொல்லிட்டாள், அப்புறம் என்ன விடுங்க. சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்போ வரீங்க? லாஸ்ட் வீக் சண்டே கிளம்புனீங்க, இன்னும் வரல. அப்போ அந்த வீக்கெண்ட் வந்துடுவேன். வீக்கெண்ட் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நான் வர ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்துடுவேன், கண்டிப்பாக வந்துடுவேன். வந்துட்டேன்னா அடுத்து நெக்ஸ்ட் 4 months ஆகிட்ட ஆகும் போகிறதுக்கு. அடுத்து வரும்போது யோன்சனையும் இங்கே கூப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஆமாம் இல்லை, யோன்சனுக்கு நெக்ஸ்ட் இயரோட ஸ்கூல் முடியுது, அடுத்து காலேஜ். ஆமாம், அடுத்தவங்க அண்ணன் எப்படியோ இங்கே தான் வரணும். இப்போ அப்படியே ஒயனோட அம்மா ரூம்குள்ளே வராங்க. ஒயன், யார் ஃபோனில்? அப்பா தான்ம்மா. ஒயன்மா, நீ இப்போ அடுத்து ரெஸ்ட் எடு. இப்போ அம்மா கிட்ட ஃபோனை கொடு, நான் பேசிட்டு அப்படியே வச்சிடுறேன். நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. குட் நைட். சரிப்பா, நான் தூங்குறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்றா. இப்போ ஒயனோட அம்மா அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வெளியே போயிடுறாங்க. இங்கே ரூமில் வந்து ஒயன், நோவா, யாழி தான் இருக்காங்க. இப்போ யாழி தான் சொல்கிறா, ஒரு வேளையா உங்கள் அப்பா கிட்ட பேசினதுக்கப்புறமா தான் உன் மூஞ்சியில் சிரிப்பு வருது. சரி, என்ன ஏதோ ஜேகேன்னு பேசிகிட்டு இருந்த? என்ன அவன் தான் சொன்னானா? ஆமாம், என்ன ஜேகே பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நோவும் கேட்குறான். ஆமாண்டி, அப்பாவுக்கு அவன் தான் சொல்லியிருப்பான் போல் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அப்டேட்லாம் கரெக்டாக பண்ணிடுறானே. அப்படியே ஒயனும் லைட்டாக சிரிக்கிறா. இப்போ அப்படியே யாழி ஸ்லோவாக நோவாக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறா. இப்போ எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு அவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு பாரு. இப்போ எப்படி சிரிச்சிட்ருக்காள் அவனால். நல்லா பண்ணுறான்டி. என்னடி நடக்குது எனக்கு புரியல அப்படின்னு நோவா கேட்குறா. ஏதோ நடக்குது, புரிஞ்சுக்கோ. ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நடக்கிறத வச்சு ஏதோ ஒன்று புரிஞ்சுக்க நீ. இப்போ அப்படியே ஒயனோட அம்மாவும் ரூம்குள்ளே வராங்க. இப்போ யாழி தான் சொல்கிறான், சரி ஆண்டி, நான் அப்படியே கிளம்புறேன், டைம் ஆச்சு, நாளைக்கு ஈவினிங் நான் வரேன், பாய் ஒயன் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டி, நானும் அப்படியே கிளம்புறேன், போயிட்டு நாளைக்கு ஈவினிங் 2 பேர் வரோம், பாய் ஆண்டி, பாய் ஒயன். சரிடா, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு ஒயனும் பாய் கட்டுறா. அப்படியே நோவாவும் யாழியும் வெளியே வந்துடுறாங்க. இப்போது அப்படியே அவங்க வெளியில் வந்துட்டு நோவாவும் யாழியும் பேசிட்டு வராங்க. என்னடி நடக்குது? சம்திங் ஏதோ போய்கிட்டு இருக்கு, என்ன போகுது அப்படின்னு நோவா கேட்குறா. தெரியலங்க, ஏதோ போகுது, முழுசாக தெரிய வரப்பற்றி இருக்கட்டும், நமக்கும் என்னன்னு தெரில. இப்போ அப்படியே யாழி ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அது பார்த்தா ஜேகே தான் பண்ணுறான். 2 பேரும் பார்த்துட்டு மூஞ்சி பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே யாழி அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறா. ஹலோ ஜேகே சார். யாழி, எங்கே ஒயின் வீட்டில் இருக்கியா இல்லை கிளம்பிட்டியா? இப்போ தான் கிளம்பி வெளியில் வந்திருக்கோம், நீங்கள் கரெக்டாக கால் பண்ணிட்டீங்க, சொல்லுங்கள் என்ன வேணும்? என்ன டோன்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஒயின் எப்படி இருக்கா, ஓகேவா? ஓகே தான். நீங்கள் தான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எல்லாம் சொல்லி, அவங்க அப்பா இங்கே கால் பண்ணி பேசி, அவன் மூஞ்சியில் இப்போது 1000 watts பல்போட புன்னகையெல்லாம் இருக்குது. ஆல் ஓகே. அப்போ ஓகே. ஓகே தானே அவ? ஓகே தான் சார் அப்படின்னு நோவா சொல்கிறா. நோவா, நீ என்ன அங்கே இருக்க? 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா? ஆமாம், ஒன்றா தான் இருக்கோம். சரி, டைம் ஆயிடுச்சு, 2 பேரும் போய் தூங்குங்க, பாய். போய் தூங்குங்க, நாளைக்கு காலைல ஸ்கூலில் பார்க்கலாம், வைக்கிறேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிட்டான். ஆர்ரி இவனை. சரி வா, நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு யாழியும் வீட்டுக்கு போயிடறா. நோவும் அப்படியே வீட்டுக்கு போயிடுறா. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லோரும் அப்படியே ஸ்கூலுக்கு போகிறதுக்காண்டி ஒன்றா அந்த 5 பேரும் அந்த ட்ரீ கீழே வர்றவங்க பார்த்தீங்களா. இப்போ ஒயின் மட்டும் இல்லை, மீதி 5 பேரும் அந்த ட்ரீ கிட்ட வந்து நிற்கிறாங்க, அப்படியே ஒருத்தரோட சைக்கிளை வச்சுட்டு. இப்போது ஜிமின் தான் நோவா யாழியை பார்த்துட்டு, ஒயன் ஓகேல, நல்லா தானே இருக்கா? நல்லா தான் இருக்கா, உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா. நேற்று தான் அவங்க அப்பா வேறு கால் பண்ணார், பேசிட்டு குஷியில் இருந்தா, நல்லா ஹாப்பியாக தான் இருக்கா. ஆனால் என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லலை இந்த மாதிரி இப்படின்ட்டு. அவங்க ஒயனை கவனிக்கல, பிஸியாக இருந்தாங்க. வேறு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இப்படிலாம் சொல்லி, அப்புறம் அவங்க அப்பா ஒயனுக்கு கால் பண்ணி ஒயின் நேற்று ஹாப்பியாக தூங்கினான். அப்படியே இதெல்லாம் நோவா சொல்லிகிட்டே ஜேகே ஷோல்டரில் கை போடுறா. இப்போ ஜிமின் தான் கேட்குறான், ஓ இவன் பார்த்த வேலை தானா?
ரைட்ரா. சரி, சரி. வாங்க. டைம் ஆச்சு. ஸ்கூல் பிளான் ஐடியா இருக்கா இல்லையா? இல்ல இங்க இருந்தே எல்லாம் கதை பேசிட்டு இருக்க போறீங்களா? அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டுருக்கான். ஆ ஸ்கூலுக்கு தானே? டைம் ஆகுது, டைம் ஆகுது. வாங்க போலாம். அப்படின்ட்டு வி சொல்லிட்டு அப்படியே மத்த எல்லாரும் கிளம்புறாங்க எல்லாருமே. இப்போ அப்படியே ஸ்கூலுக்கும் போறாங்க. ஸ்கூலும் யூசுவலா எப்பயும் போல போகுது. ஈவினிங் வந்து பாய்ஸ் 3 பேரும் பாஸ்கெட் பால் ப்ராக்டிஸ்க்காண்டி அங்க கிரவுண்டுக்கு தான் வராங்க. எல்லாம் 3 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு ஷூலேஸ்லாம் கழட்டிட்டு ஜேகே மட்டும் எந்திரிச்சு நின்னு, "ஏய் பிரேக்ல சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வாங்க." அப்படின்ட்டு 3 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. ஸோ, இப்போ அப்படியே இங்க கட் பண்ணிட்டு நம்ம ஈவினிங்னா ஒரு 6 கிட்ட ஒயின் வீட்ல ஒயின் வீட்ல பார்க்கலாம். இங்க நோவாவும், யாழியும் முன்னாடியே போயிருப்பாங்க. ஈவினிங் யூசுவலா ஸ்கூல் முடிஞ்சோனே போயிருப்பாங்க. இங்க பாய்ஸ் மட்டும் இங்க ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்க்காண்டி இருப்பாங்க. இவங்க முன்னாடியே போயிருப்பாங்க. இப்போ நோவாவும், யாழியும் தான் ஒயின் வீட்டுக்கு வராங்க. ஸோ, அப்படியே உள்ள வந்தோனே ஒயின் அம்மாவும் பார்த்துட்டு, "ஹே நோ யாழி வாங்க. ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? கிளாஸஸ்லாம் எப்படி ஒழுங்கா போச்சா? ரிவிஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு?" ஓகே ஆன்ட்டி எல்லாம் நல்லா தான் போகுது. நான் ஒயின் இல்லாமல் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் போய் அவ கூட உட்காந்துருங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ம் ஓகே ஆன்ட்டி. இப்போ அப்படியே இன்னும் யாழையும் ஒயின் ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ அவங்க ஒயின் கையில் புக்லாம் வச்சுட்டு படிச்சிட்ருக்கா. ஏய் யாழி பாத்தியா அவள? படிப்புனா படிப்பு தான். படிச்சிட்ருக்கா பாரு. போகலாம் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் போய் ஒயின் பக்கத்தில் உட்காராங்க. ஏன் மேடம் டே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டே படித்து நல்ல மார்க் வாங்கலான்னு பார்க்குற. அப்படிலாம் இல்லடி. நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படிக்க உட்காந்தேன். எவ்வளோ நேரம் தான் சும்மாவே இருக்க சொல்லு. அதான் வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்லவடி ஏன் சொல்ல மாட்டானா? மார்க்லாம் எடுக்கிறியே. சரி ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? யூஸ்வலாக தானே இல்லை ஏதாவது நடந்துச்சா? அப்படின்னு வைன் கேட்குறா. உடனே வந்து நோவாவும் யாழையும் மாற்றி மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நோவா வந்து வேணான்ற மாதிரி இப்படி கண்ணை மட்டும் ஆட்டுறா வேணான்னு. யாழையும் புரிஞ்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லடி யூஸ்வலாக போகிற மாதிரி தான் போச்சு. வேற ஒன்றும் பெருசாலாம் நடக்கலை. இப்போ அப்படியே வாயன் அம்மா தான் ரூம்குள்ளே அவங்களுக்கு ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது வெளியில் ஹாலில் ஒரு சவுண்ட் வருது. ஆ ஆ எங்கேம்மா இருக்க? டேய் இங்கே இருக்கேன்டா தங்கச்சி ரூமில் இரு வரேன் அப்படின்னு போகிறாங்க வெளியில். யோஞ்சன் தான் வீட்டுக்கு வந்திருப்பான். இப்போ அவங்க அப்படியே வெளியில் போயிட்டு பார்க்குறாங்க. யோஞ்சன் கூட இன்னொருத்தர் இருக்கான். டேய் லீ வாப்பா எப்படி இருக்கு? என்னடா ஆச்சு? அப்படின்னு நம்ம 2 பேரையும் பார்த்து கேட்குறாங்க. இப்போது இங்கே யோஞ்சன் வாய்ஸ் கேட்ட உடனே ஒயன் என்ன ரியாக்ட் பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ அப்படியே யோஞ்சன் வாய்ஸ் கேட்ட உடனே ஒயன் அப்படியே பெட்லேருந்து எந்திரிக்கிறா. ஏய் ஒயன் எங்கே எந்திரிக்கிற? உட்காரு. அவன் தானே வந்திருக்கான். இல்லடி இப்போ நீ எந்திரிச்சு போய் என்ன செய்ய போகிற? அமைதியாக உட்காரு. இப்போ அப்படியே நோவாவோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்தா ஜேகே தான் கால் பண்ணுறான். நோவா அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டு கால் அட்டன் பண்ணுறா. ஹலோ நோவா. சொல்லு. அந்த யோஞ்சன் வீட்டுக்கு வந்துட்டானா? வந்துட்டான். அவனை பற்றி நீ என்ன கேட்குற? கூட அந்த லீ வந்திருக்கானான்னு பாரு. லீ ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு நோவா அப்படியே வெளியில் போய் எட்டி பார்க்குறா. எட்டி பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே வந்து கால் பேச. ஏய் ஆமாம் எப்படி கரெக்டாக கேட்குற நீ? இரு நான் எல்லாம் வந்து உனக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே கால் கட் பண்ணிடுறான். நோவாவும் அப்படியே வந்து ஒயின் யாழி பக்கத்தில் தான் வரா. இப்போ ஒயின் தான் கேட்குறான். யாருக்கு நோவா காலில்? ஏலண்டி. அவள் தான் கால் பண்ணான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே யோன்சனும் லீயும் தான் ஒயின் ரூம்குள்ளே வராங்க. லீ அப்படியே ஒயனை தான் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கான். ஓகேடா நம்ம அப்படியே இங்கேயே எபிசோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் மீதியை கண்டினியூ பண்ணலாம். வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டாவில் யாரும் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் எபிசோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் சீக்கிரம் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஷாட் வரும்னு நினைக்கிறேன். 1 ஷாட் வரும். அப்படி இல்லைன்னா MS8 வந்துடும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி 1 ஷாட் வரதான் சான்ஸ் இருக்குது. அடுத்து 1 ஷாட்டில் சந்திக்கிறேன். அண்ட் எல்லாருமே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் கமெண்ட்ஸ் மீன்ஸ் அ லாட். அது கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே போதும். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேடா. பை. See you all in the next part.